எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ட்ரிபிள்எம்சி ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் ட்ரிபிள்எம்சி வெப்சைட்டில் எப்படி ஒரு ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லைனா நம்மளோட எக்ஸிஸ்டிங் யூவிசி ஐடி எப்படி ட்ரிபிள்எம்சியில் ஓப்பன் பண்ணுறது, அண்ட் அஸ் வெல் அஸ் அதில் எப்படி நம்ம ஃபண்ட்ஸை டெபாசிட் பண்ணி ஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூவிசி யூபிட் சைட் எல்லாமே நம்ம டிஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி ட்ரிபிள்எம்சி டிஆப்லேயே ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா நம்ம க்ரோம் ப்ரௌசர் கூகுள் ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணலாங்க. ஸோ இப்போ நான் கூகுள் ப்ரௌசர் எடுத்துகிட்டு மேக் மீ மில்லினியர் டாட் ஐஓ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டைப் பண்ணி ஓகே, இப்போ நம்ம சைட் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தோடனே ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு வருது. அதாவது ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்பான்சர் ஐடி, இப்போ நான் என்னோட ஸ்பான்சர் ஐடி போடுறேன். ஸ்பான்சர் ஐடி போட்டோடனே அந்த ஐடியோட நேம் யாருதோ அவங்க நேம் வந்துடும். அப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிற நேம், ஃபர்ஸ்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மா என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு யூசர் நேம் உங்களோட விருப்பத்துக்கு உண்டான யூசர் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன்னா ட்ரிபிள்எம்சி அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் மெயில் ஐடி வந்து உங்களோட சஜஸ்டட் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 8 கேரக்டர்ஸ் கொடுங்க. அதில் வந்து கேபிட்டல் லெட்டர் இன்க்ளூட் ஆகிருக்கணும், நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கணும், அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இன்க்ளூட் ஆகிருக்கணும், அஸ் வெல் அஸ் லோவர் கேஸ். ஸோ இது எல்லாமே கலந்து இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்கே அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு யுவர் ஐடி இஸ் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு அகெயின் கீழே வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐடியை உள்ளே இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நியூ ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அதாவது ஒருத்தர் வந்து யூவிசியில் இல்லை, யூபிட்ல இல்லை, எதுலேயுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிபிள்எம்சியில் ஒரு ஐடி போடுறாருன்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஆல்ரெடி யூவிசியில் இருக்க ஐடி இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் யூவிஸில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிரும். இஃப் சப்போஸ் அப்படி ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம், ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம், யூவிசியில் இருக்கக்கூடிய யூசர் நேம், அதாவது யூவிசியில் ஒரு ஐடி இருக்குது, அந்த ஐடி ட்ரிபிள்எம்சியில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஐடியோட யூசர் நேம் போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஐடியோட யூசர் நேம் போடுறேன். சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அந்த ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி, இப்போ நான் வந்து ஒரு யூசர் நேம் போட்டேன், அந்த யூசர் நேமோட மெயில் ஐடிக்கு ஓடிபி போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் இங்கே வந்து போட்டுட்டு அந்த நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிரும். ஓகேங்க, இப்போ நானும் ஓடிபியும் போட்டுட்டேன், என்னோடய பாஸ்வேர்டையும் போட்டுட்டேன். போட்டோடனே கீழே இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரீசெட் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்கள் பாஸ்வேர்டு அப்டேட் ஆகிரும். எஸ், பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே, இப்போ அகெயின் வந்து அதே யூசர் நேம், சரிங்களா? அதே யூசர் நேம் அண்ட் போட்டுட்டு லாகின் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது மட்டும் அகெயின் அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபி இப்போ போடுறேன், நான் காப்பி பண்ணேன். ஓகே, இப்போ நான் ஓடிபி போட்டுட்டேன், வெரிஃபை கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலாம் சக்ஸஸ் ஆகி என்னோட ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஐடி ஓப்பன் ஆனோடனே நம்மளோட இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் செகண்ட் எல்டிபிக்கான ஆஃபர் வந்து இங்கே ஷோ அப் ஆகுது. அதை நீங்கள் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் சேம் என்னோட யூவிசியில் இருக்கக்கூடிய ஐடியை நான் இப்போ ட்ரிபிள்எம்சியில் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் ஐடி ஓப்பன் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அதுக்கடுத்து இதில் எப்படி ஃபண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் டெபாசிட்ஸ் 0 இருக்குது, அங்கேயும் ஒரு டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா மேலே மெனு பார் இருக்கு இல்லைங்களா இங்கே, ஸோ அந்த மெனு பார் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம் டெபாசிட்னு இருக்குது. அப்போ டெபாசிட்டில் 2 இருக்குது, ட்ரிபிள்எம்சி அண்ட் யூஎஸ்டிடி. இதில் 2 வேலையுமே நீங்கள் பே பண்ணலாம். ட்ரிபிள்எம்சி காயினாகவும் கொடுக்கலாம், யூஎஸ்டிடியாகவும் கொடுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஎஸ்டிடி கொடுக்கணும்னு நினச்சேன்னா யூஎஸ்டிடி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணேன்னா எனக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வரும். எஸ், நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் டெபாசிட் ட்ரிபிள்எம்சி கிளிக் பண்ணேன், உடனே எனக்கு ட்ரிபிள்எம்சி டெபாசிட் பண்ணக்கூடிய ஃபண்ட் அந்த அட்ரஸும் கியூஆர் கோடும் எனக்கு இருக்குது.
as well as இந்த யூஎஸ்டிடி. சரிங்களா? ஸோ இந்த யூஎஸ்டிடியில் நீங்கள் வந்து BEP20 பிஎன்பி நெட்ஒர்க் மட்டும்தான் அனுப்பணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 நெட்ஒர்க்குக்குமே நீங்கள் உங்கள் ஃபண்ட்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிரும். ஓகே, இது எப்படி ஸ்டேக் பண்ணணும்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் மை இன்வெஸ்ட்மெண்ட் 0ன்னு இருக்கு. அதுக்கு ரைட் சைடில் ஸ்டேக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் 50லேருந்து 1050 போட்டால் என்ன பர்சன்டேஜ், அதுக்கு மேலே போட்டால் என்ன பர்சன்டேஜ், ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கணும்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ கீழே நீங்கள் யூஎஸ்டிடியோ MMCயோ கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ என்னோட கரண்ட் பேலன்ஸ் 0 இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ கொண்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 50 கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் இருக்கு இல்லைங்களா, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆகிரும். இப்போ என்கிட்ட பேலன்ஸ் இல்லாதனால பேலன்ஸ் லோன் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் ப்ராசஸ். நம்ம MMC சைட்டில் எப்படி ஐடியை லாகின் பண்ணுறது அண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஃபர்தர் டவுட்ஸ் உங்களுக்கு எதோ இருந்தால் உங்களோட ரெஸ்பெக்டிவ் லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.